யோசிச்சு பாருங்க மக்களே. பிக் பாஸ் தமிழ் ஷோ பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் 2023ஆம் வருஷம் ஒரு ரிப்போர்ட்ல சொல்றாங்க, இது மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் நம்மளோட நிஜ வாழ்க்கை பார்வையையே மாத்திடுதாம். நம்மளோட தன்னம்பிக்கை, மன ஆரோக்கியம் எல்லாத்தையும் பாதிக்குதாம். ஏன்னா அவங்க காட்டுறது எல்லாமே ஒரு பொய்யான, அடைய முடியாத வாழ்க்கை மாதிரியாம். என்னதான் பிக் பாஸ் ஒரு டிவி ஷோன்னு சொன்னாலும் ஒரு சிலரை இது போதை ஆக்குது. ஒரு பையன் ரோட்ல நின்னுக்கிட்டு, விஜய் டிவி ப்ளீஸ் என்ன பிக் பாஸ்ல சேர்த்துக்கோங்கன்னு போர்டு வச்சிருக்கான். பிக் பாஸ்னா சும்மாவா? ஏகப்பட்ட ஃபேம், டிராமா, ஒரு ஸ்டார் ஆக சான்ஸ். ஆனா என்ன இருந்தா ஒருத்தன் இப்படி இறங்குவான்? பிக் பாஸ் உண்மையாவே கோல்டன் டிக்கெட்டா, இல்ல இது ஒரு விரக்தியான கலாச்சாரத்தை உருவாக்குதா? ஏன் எல்லாரும் இந்த ஷோவுக்கு இப்படி அடிமையாகி இருக்காங்க? இது நிஜமாவே நடக்கிற மாதிரியே காட்டுறாங்களா, இல்ல சும்மா ஸ்கிரிப்ட் போட்ட நாடகமா? இன்னைக்கு இதையெல்லாம் தோண்டி துருவி பார்ப்போம். பிக் பாஸ் ஒரு பெரிய கலாச்சார நிகழ்வா இல்ல கண்டபடி போற ஒரு பிரச்சனையான விஷயமான்னு பார்ப்போம். முதல்ல பிக் பாஸ் தமிழ் ஏன் இவ்வளவு பெரிய விஷயம்னு புரிஞ்சிக்கலாம். 2017ஆம் வருஷம் ஆரம்பிச்சதிலிருந்து 8 சீசன் ஓடிருச்சு. 4வது சீசன் மட்டும் 11.61 பயங்கர டிஆர்பிலாம் வந்துச்சாம். இதுல செலிபிரிட்டிஸ், புது ஆளுங்கன்னு எல்லாரும் ஒரு தனி வீட்ல இருப்பாங்க. வாராவாரம் எலிமினேஷன் இருக்கும். பரிசுக்காக சண்டை போடுவாங்க. 24 மணி நேரமும் கேமராவுல தெரிவாங்க. 8வது சீசனை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கினார். தமிழ்நாட்டுல இது ஒரு பெரிய விஷயமாயிடுச்சு. ஏன்னா கொஞ்ச நாளாச்சும் ஃபேம் கிடைக்குதில்ல. குறைஞ்சது 3 மாசம் இல்ல 6 மாசமாவது இந்த ஃபேம் இருக்கும்னு சோஷியல் மீடியா போஸ்ட்ல சொல்றாங்க. பல பேருக்கு இது ஈஸியா ஸ்டார் ஆகிற வழியா இருக்குது. லட்சக்கணக்கான பேர் பார்க்கறாங்கன்ற கவர்ச்சி இருக்கத்தான் செய்யுது. ஆனா இது நியாயமா? பிக் பாஸ் முழுக்க முழுக்க டிராமா தான். சண்டை, அழுகாச்சி, ஒருத்தரை எதிர்த்து டாஸ்க் கொடுக்கறதுன்னு ஒரே ப்ராப்ளம். இப்ப சோஷியல் மீடியால நடந்த அந்த விஷயத்தை பேசுவோம். ஒருத்தர் விஜய் சேதுபதி படத்தையும் விஜய் டிவி லோகோவையும் போட்டு ஒரு போர்டு வச்சுக்கிட்டு பிக் பாஸ்ல சேர்த்துக்குங்கன்னு கெஞ்சுறான். அந்த போஸ்டுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, என்ன உளறான், சர்க்கஸ் பண்றான்னு திட்டுறாங்க. சில பேர் அவங்க அப்பா அம்மா பெல்ட்ல போட்டாதான் சரியா வருவான்னு கூட சொல்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் விரக்தியோட பண்றது ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. பிக் பாஸ் இது மாதிரி ஆளுங்களை உருவாக்குதா? கொஞ்சம் நாள் கிடைக்கக்கூடிய ஃபேம் ஆசையில இப்படி எல்லை மீறி போறாங்களோ? 2020ஆம் வருஷம் ஒரு ஸ்டடியில சொல்றாங்க, ரியாலிட்டி டிவி ஃபேம்னால நிறைய மன அழுத்தம் வருதாம். ஆனா அந்த கவர்ச்சி போகவே மாட்டேங்குது. விஜய் டிவி அந்த ஆளை உள்ள சேர்த்தா என்ன ஆகும் தெரியுமா? மத்தவங்களும் இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணா உள்ள போயிடலாம்னு நினைப்பாங்க. தமிழ்நாடே இப்படிப்பட்ட பப்ளிசிட்டி ஸ்டண்ட்காரங்களால நிரம்பி வழியலாம்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இது நம்ம சமூகத்துக்கு நல்லதில்ல. கண்ணியத்தை விட்டுட்டு இப்படி இறங்குறது ஒரு சாதாரண விஷயமாயிடும். ஆனா இந்த கிரேஸ உண்டாக்குறது பிக் பாஸ் மட்டும்தானா? இல்லவே இல்ல. இந்தியன் ஐடல், டான்ஸ் இந்தியா டான்ஸ்னு நிறைய ரியாலிட்டி ஷோஸ் இருக்கு. சாதாரண ஆளுங்க ஒரே நாள்ல ஸ்டாராக இதுவும் ஒரு வாய்ப்புதான். ஆனா பிக் பாஸ் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா இதுல எந்த ஃபில்டரும் இருக்காது. எல்லாரோட நிஜமான எமோஷன்ஸையும் அப்படியே காட்டுவாங்க. அதுதான் நம்மள இழுக்குது. 2024ஆம் வருஷம் இந்தியா டுடேல ஒரு கட்டுரை வந்திருக்கு. அதுல ரசிகர்கள் இந்த ஷோவோட திட்டமிட்ட சண்டைகளால ரொம்ப டயர்டாயிட்டாங்களாம். பழைய சீசன்ஸ்ல இருந்த உண்மைத்தன்மை இப்ப இல்லையாம். இதிலிருந்து இன்னொரு கேள்வி வருது, பிக் பாஸ் உண்மையாவே ஒரு ரியாலிட்டி ஷோவா இல்ல சும்மா ஒரு நாடகமா? அந்த இந்தியா டுடே கட்டுரையில சொல்றாங்க, இப்ப வர்ற சீசன்ஸ் எல்லாம் ஏதோ செட் பண்ணின மாதிரி இருக்குதாம். பொய்யான உறவுகள், சும்மா சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. 8வது சீசன்ல பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்னு போட்டது எல்லாம் சும்மா ரேட்டிங்காக பண்ணின வேலை மாதிரி இருக்கு. சோ அவங்க ரியாலிட்டின்னு சொன்னாலும் நம்ம நினைக்கிறத விட இதுல நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கு. அதனாலதான் பார்க்கிறவங்களுக்கும் உள்ள போறவங்களுக்கும் ஃபேம், சக்சஸ் பத்தி ஒரு பொய்யான எண்ணம் வந்துடுது. சரி, ஏன் எல்லாரும் பிக் பாஸுக்காக இப்படி இறங்குறாங்க? இதுக்கு காரணம் நம்ம சமூகத்தோட ப்ரெஷரும் இந்த ஷோ காட்டுற செலிபிரிட்டி கல்ச்சரும் தான். ரியாலிட்டி டிவி ஒரு ஈஸியான ஐடியல்னு ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அதனால நம்மள நாமளே போட்டியாளர்களோட ஒப்பிட்டு தாழ்வா நினைக்கிறோம். அந்த சோஷியல் மீடியா போஸ்ட்ல இருந்த பையனுக்கு பிக் பாஸ் ஒரு எஸ்கேப் மாதிரி தோணலாம். அவனோட கஷ்டத்திலிருந்து மேல வர ஒரு வழியா இருக்கலாம். ஆனா அதுக்கு என்ன விலை கொடுக்க வேண்டியிருக்கும்? அந்த கமெண்ட்ஸ்ல வந்த திட்டுக்கள் காட்டுது, இப்படி பண்ணா யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு.
பிக் பாஸ் இப்படியே போய்கிட்டு இருந்தா இன்னும் நிறைய பேர் இப்படி பண்ணுவாங்க. ஏன்னா தயாரிப்பாளர்கள் நிஜமான விஷயங்களை விட டிராமாவுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இந்தியா டுடே சொல்ற மாதிரி இந்த ஷோ இன்னும் கொஞ்ச நாள் ஓடணும்னா புதுசா ஏதாவது பண்ணணும். உண்மையான இன்டராக்ஷன்ஸ் இருக்கணும், வித்தியாசமான ஆளுங்க வரணும், சும்மா சண்டைய காட்டுறதுக்கு பதிலா நிஜமான கதைகளை சொல்லணும். கடைசியா சொல்லணும்னா பிக் பாஸ் தமிழ் 2 பக்கமும் கத்தி மாதிரி. இது நிறைய பேரோட வாழ்க்கைய மாத்தலாம். ஆனா இது ஒரு மாயை மாதிரி, விரக்தியையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கும். அந்த போர்டு வச்சிருந்த பையன் ஒரு பெரிய பிரச்சனையின் அறிகுறி. ரியாலிட்டி டிவி ஃபேம் தான் சக்சஸ்னு நினைக்கிற ஒரு கலாச்சாரம் இது. நம்மளும் இந்த மாதிரி ஷோஸ்களை பார்க்கறது மூலமா நாம இதை ஊக்கப்படுத்துறோமான்னு யோசிக்கணும். பிக் பாஸ் மாதிரி ஷோஸ் உண்மையாவே இவ்வளவு ஹைப் கொடுக்கிற அளவுக்கு ஒர்த்தா? இல்ல இது ரொம்ப தூரம் போன ஒரு நாடகமான்னு